ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்தோட சிறப்புகளை நம்ம ஆண்டாள் திருப்பாவையோட பாசுரங்கள்லேருந்து டெய்லி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரோம். இதோட இந்த மார்கழி மாதத்தை நம்ம கொண்டாடிருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையில் முதல் 3 பாடல்களும் அதுக்கான விளக்கங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா 4வது பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மழை எப்படி வருது அப்படிங்கிறத அறிவியல் உலகம் ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிருக்கு. மேகங்கள்லாம் கருத்து அதுக்கப்புறம் ஆவியாகி அது வானத்துக்கு போய் குளிர்ந்து கடல் நீர் ஆவியாகி அதுக்கப்புறம் அது மேலே வானத்துக்கு போய் மேகங்களில் சேர்ந்து மேகங்கள் கருத்து அதுக்கப்புறம் அது மழையாக பொழியுது அப்படிங்கிறத அறிவியல் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஏன்னா இன்றைக்கி வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் வந்துருச்சு. உலக அளவில் வானிலை ஆராய்ச்சிக்கு பல 100 கோடி ரூபாய் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஒரு அரசாங்கமும். இதெல்லாம் வருவதுக்கு முன்னாடியே நம்ம இயற்கை விஞ்ஞானிகள் இருக்குல்ல, நம்ம மக்கள் இதை எப்படி கணிச்சிருக்காங்க, மழை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் தன்னுடைய பாடல்களில், அதாவது இறைவனை போற்றி மார்கழி நோன்பு நோக்கும் ஒரு பாடலில் ஒரு இயற்கையும் பாடிட்டு இந்த மழை எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிற அறிவியல் முறைகளையும் சேர்த்து பாடியிருக்காருங்கிறது தான் இந்த பாட்டிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்துகொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாட்டை இன்னொருத்தர பாருங்களேன். அதாவது ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், இந்த மழை இருக்குது பார்த்தீங்களா, நீ இந்த மழைக்கண்ணா நீ ஒரு துளி கைகரவேல்னால் எதுவும் மறைக்கக்கூடாது, கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும், ஒரு சொட்டு விடாமல் இந்த மழை பெஞ்சிடணும். ஆழியில் புக்கு கடலில் புகுந்து முகந்து கொடு ஆர்த்தேரி அந்த கடல் நீரையெல்லாம் உறிஞ்சிட்டு ஆவியாக மேலே போயிட்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்போ ஊழி முதல்வன் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட முதல்வனாக நாம் கருதுறது. இந்த உலகமே பிரளயமாக நீரால் இருக்கும்போது நாராயணன் தானே, அப்போ நாராயணனுங்கிறது கருப்பன் தானே. அப்போ நாராயணன் ஊழி முதல்வன் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, அந்த நாராயணன் மாதிரி ரொம்ப கருமையாக அந்த மேகங்கள்லாம் கருத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், அதாவது வலிமையான தோள்களையுடைய பத்மநாபன் பெருமாளுடைய இன்னொரு பெயர் இல்லையா, பாழியம் தோளுடையன்னா வலிமையான தோள்களையுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, ஆழிங்கிறது நம்ம தெரியும் இல்லையா, ஆழிங்கிறது சக்கரம், அந்த ஆழி எப்படி அந்த சக்கரம் மின்னுதோ அது மாதிரி மின்னல் மின்னணும். வலம்புரி போல் நின்றதிர்ந்து, வலம்புரி சங்கு உதிக்கும் போது எப்படி படை முரசம்லாம் நடுங்குதோ அந்த மாதிரி இடி இடித்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். இங்கே பாருங்கள், சார்ங்கம்ங்கிறது பெருமாள் பயன்படுத்தக்கூடிய வில்லு. அதில் பார்த்திங்கன்னா கண்ணு மூடி கண்ணு துறக்கிறதுக்குள்ள லட்சக்கணக்கான அம்புக்கணைகள் பாஞ்சிடுமா, அந்த மாதிரி இந்த மழை பெய்யணும். வாழ உலகினில் பெய்திடாய் பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்போது நீ கொஞ்சம் கூட பாக்கி வச்சுக்காமல் மிச்சம் வச்சுக்காமல் நீ இந்த மழையெல்லாம் பெய்யணும், அதன் மூலமாக தான் இந்த பாவை நோன்பை நாங்கள் நல்லா நோக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். முதல் பாட்டில் ஆயர்பாடியில் இருந்து இந்த கண்ணனை மணப்பதற்காக ஆயர்பாடியிலே இருக்கிறதுக்காக தன்னை தோழியர்களெல்லாம் தயார்படுத்துறது. 2வது பாட்டில் பாவை நோன்பை எப்படி நோக்கிறதுங்கிறதுக்கான விதிமுறைகளை எல்லாம் சொல்கிறது, எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது 2வது பாட்டல். 3வது பாட்டை பார்த்திங்கன்னா இந்த பாவை நோன்பு நோக்கிறதுக்கு கண்டிப்பாக மழை வேணும், அந்தந்த பூமி எப்போ தானே சிறக்கும், அதனால் நம்ம பாவை நோன்பு நோட்டோன்னா மழை வரும், அந்த மழையால் என்னென்ன பயன்கள்லாம் விளையுங்கிறத 3வது பாட்டில் சொல்லிவிட்டு 4வது பாட்டில் இந்த மழை எப்படி கடல் நீர் ஆவியாகி மேகங்களை பூந்து கருத்து அதுக்கப்புறம் பஞ்சம் இல்லாமல் பெய்யணும். ஸோ மழை பஞ்சம் இல்லாமல் பெஞ்சு வாழ உலகினில் பெய்திரா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நல்ல மாதிரியாக வாழ்வதற்கு இந்த மழை பெய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த 4வது பாட்டை முடிக்கிறாங்க. எப்படி பாருங்கள், ஆழ்வார்களை விட இயற்கையை பற்றியும் இந்த இயற்கையோட காட்சிகளை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய வளமையை பற்றியும் எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்கல்ல. இது வரைக்கும் நம்ம 4வது பாடலில் உள்ள அதை பார்த்தோம். இனி 5வது பாடலை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.